ஏன் பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ் ம் ஆரம்பிச்சா போச்சு. நீ ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க. இதே ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாத. சரி, யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, 5 கார். பெருசா திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ். கமான். 5 ஏசி தானே? என்ன? அதுல ஒரு டாக்ஸி நீ ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஓ. அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸாக போவேன், டிரைவர்ஸை செக் பண்ணு. கட். அம்மா, அதுல ஒரு கார்ல என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது. எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்பவும் போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா 5 கார் வச்சுக்கிட்டு நான் பைக்ல போறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தொழில்னு வந்துட்டா அது வேற. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே? ஏன் விஜய், ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்துல யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜய். ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. ஒரே போய் அவனுக்கெல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அப்பதான் தொழில முன்னேற முடியும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனாலும் இல்லாத காருக்காக 3 பேர் சண்டை போட்டுக்கிறது அவள் நல்லதா பண்ணல மேடம். ரொம்ப பேசுறா. நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அம்மா, பெரியம்மா. அம்மா. சாரி. ஹலோ அக்கா, நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடும். சரிக்கா, வாங்க. கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்களாம். இது மியூசிக்கல் சேர். ஓ, மியூசிக்கல் சேரா? இது சிங்கிங் கா. டேய், போதும்டா. என்ன பாலு, டிவி இன்னும் ரிப்பேர் பண்ணல? இல்ல மாமா, அது ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கேன். ஓ தாத்தா, கஸ்டமர் கேர்ல அப்பா மட்டும் கேரே பண்ண மாட்டேங்காங்க. டேய், ஓவரா பேசாத. மாமா, நான் கன்சூமர் கோர்ட் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போறீங்களா? மாமா, நம்ம உரிமைக்கா நம்ம போராடியே தீரணும். 3 மாசமா உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஓஹோ. அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி தீ குளிக்கிறது தான் பாக்கி. அதுக்கு பேசாம டிவியை கொளுத்துங்க. அதுக்குள்ள எப்படி இவ்ளோ செஞ்ச? அவ எப்பவுமே இப்படிதானே. இந்த சுறுசுறுப்பை படிவில் காமிச்சிருந்தா உங்களை மாதிரி பேங்க் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கும். பஜ்ஜி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். ஏய் சித்து, இந்த ஏண்டா, நீயாவது உருப்படியா படிக்கிறியா இல்ல உங்க அம்மா மாதிரியா? தாத்தா, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னது? அம்மா மாதிரி பிசினஸா? ஆமா தாத்தா, அம்மா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னது? டிராவல்ஸா? என்னடி இதெல்லாம்? ஏய், பண்ண என்ன? உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா? எதுக்கு? கார் வாங்குறதுக்கு. 5 கார். டிவியே ஒழுங்கா ஓடுறது இல்ல, இதுல கார் எங்க ஓட போகுது? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் இல்ல? நான் சீரியஸா தான் கேக்குறேன். +2 எக்ஸாமே விளையாட்டா எடுத்துக்கிட்டவ, அதுவும் 3 தடவை. ஐயோ ஐயோ. ஏய் விஜய், வெங்காய பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ போடு. ஏய் விஜய், இப்ப என்னத்துக்கு நீ இப்படி கோச்சிட்டு வர? பின்ன இந்த அப்பாக்கு எப்போ என்ன மட்டும் தட்டி பேசணும், அதுவும் சித்துக்கு முன்னாடி. அவர் உண்மையை தானே சொன்னாரு. பின்ன நீ என்ன ஸ்டேட் ரேங்கா வாங்கின? நான் என்ன வேணும்னா ஃபெயில் ஆனே? முதல் தடவை எனக்கு டைஃபாய்டு, 2வது தடவை क्वेश्चन பூரா அவுட் ஆஃப் சிலபஸ். என் கிளாஸ்ல நல்லா படிக்கிற அந்த முத்துலட்சுமி ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் 3வது தடவை எழுதலாம் இருந்தப்போ இந்த 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 விரல்ல நகை சுத்தி வந்துச்சு. அப்போ அந்த தாத்தா தான் வயசு பிள்ளைங்க படிக்கிறதோ வெள்ளரிக்கா வெடிக்கிறதோ நம்ம கையில இல்லைன்னு சொல்லிட்டு படிக்க நிறுத்திட்டாரு. மெமிக்ரி மட்டும் நல்லா பண்ற. பின்ன அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? பிசினஸ் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? ஏற்கனவே சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்றேன்னு எங்க 30,000 ரூபாயை காலி பண்ண. ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உன்னோட பிரச்சனையே இதுதான். ஏதாவது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். டெய்லரிங் பண்றது, பாட்டு பாடுறது, சமையல் பண்றது, மிமிக்ரியும் பண்றது. எனக்கு வருது என்ன பண்றேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும். லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்காது. இப்போ என்ன, நான் எதுவுமே பண்ணக்கூடாது அதானே? சரி, நான் வீட்லயே கிடக்குறேன். நீங்க எல்லாம் வரும்போது நான் பஜ்ஜி சுட்டு தரேன். விஜய், பஜ்ஜி சூப்பர். ஒண்ணே கூட பாலு, அந்த டிராவல்ஸ் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட லாஸ். பேங்க்ல இருந்து வண்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. நீ அந்த டிரைவர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடு. என்னது? பாலு,
இன்னும் எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டில் இருக்க போறீங்க? சொந்த வீடு வாங்க வேணாமா? இவங்க 2 பேரையும் பாருங்க, ஒரே அபார்ட்மெண்ட் பிளாக்ல ஆளுக்கு ஒரு ஃபிளாட் வாங்கிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. பார்க்கலாம் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க காரை எஸ். பட் என்னோட பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திருக்கீங்க. சார் இப்போ எடுத்துருவோம். இந்த மாதிரி என்ன கேட்காம நிறுத்தது தப்பு இல்லையா? என்ன சார் சும்மா கொஞ்ச நேரம் தானே. என் ஸ்லாட்ல நான் பைக் நிறுத்திருந்தேன். அது இல்லாமல் உங்கள்கிட்ட தான் கார் இல்லையே. என்கிட்ட வாஷிங் மிஷின் கூட தான் இல்லை, அதுக்காக உங்க வீட்டு வாஷிங் மிஷினை என் வீட்டில் கொண்டு வந்து வைப்பீங்களா? ஐம் ஸோ சாரி. சாரி சார். மாமா நீங்க கிளம்புங்க. சாரி ஹலோ, எஸ். லெட் இட் பி தி லாஸ்ட் டைம். கிளியர் இட் ரைட் நவ. சார். நான்சென்ஸ். வர விஜி. பாய் சித்து. பாலு நாங்க உள்ள போறோம். ஆ என்ன பாலு, இன்னைக்கு அவன் தகராறா? என்ன சார் அந்த ஆள் இவ்வளவு ரூடா பேசுறாரு? அவன் எப்போதுமே அப்படித்தான், கும்பிட்டி அடுப்பு மாதிரி புகஞ்சுக்கிட்டே கிடப்பான். இங்க வந்ததுலேருந்து எல்லார்ட்டையுமே தகராறு. நேத்தி கூட மங்களமாமி வீட்டுல ஒரு சின்ன பஜனை. அந்த சத்தம் பொறுக்காம நேரா அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி மங்களமாமி பஜனைய பாதியில நிறுத்திட்டாங்கன்னா பாருங்களேன். பாவம் சார், அவருக்கு என்ன பிரச்சனையோ. பிரச்சனை கொடுக்க பொண்டாட்டி கூட இல்லையே, அவன் தனியா தானே இருக்கான். அவரும் உங்களை மாதிரி தானா? அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசாத. நான் தனியா இருக்கேன், அவன் தனிமையில இருக்கான். பாலு கால் கொஞ்சம் பிடிச்சு விட. இந்த வரேன். சரி, கிளம்பும்போது அப்பா ஏதோ பேசிட்டு இருந்தாரே, என்ன சொன்னாரு? வேற என்ன, வழக்கம் போல தான். உங்கள் அக்காஸ் 2 பேரும் வீடு வாங்கிட்டாங்களாம். நீங்களும் சீக்கிரமா வீடு வாங்குங்க, செட்டில் ஆகுங்க. இதே தான். நீ சொல்ல வேண்டியதானே, ம். நாங்க வாடகை கட்டுறோம், அவங்க இஎம்ஐ கட்ட போறாங்க. பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறது சரிதானே. அவங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இல்லை கோப்பா, உன் உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. சரிங்க வா, பாட்டு பாடலாமா? ஆ. என்ன பாட்டு? நம்ம படுத்தேன். நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி. யம்மா அவோஜி அன்னார்களி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி ஆத்தாடி உன்னாலதா நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி. டேய் என்னடா கேம் விளையாண்டுருக்க? ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. நான் ரெடிப்பா. ஏய் ஒழுங்கா சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு பிடிக்கிறேன் பாவா. எனக்கு அதாண்டா பிடிக்கும். பாலு நான் அப்புறமா இபி பில் கட்ட போறேன். அது ஆன்லைன்ல கட்டலாம்ல. ஏய் மூட்டை மாட்றா, டேய் டைம் ஆச்சு, வா. எல்லாத்துலயும் ஸ்லோ, அப்பா மாதிரி. ஓகே பை. பாய். பாய்மா. டேய் வா, படியில் போலாம் வா. ஹாய். Hi. ஹாய். காஃபி? Thank you, but we are very tired. Long flight. Gotta sleep and get over the jet lag. Bye, Vijay. பாய். Long flight. Got to get over the jet lag. வாடி பாக்யலட்சுமி, கரெக்டா வந்துடு. உனக்கு என்ன ஜாலி? வீடா வாசலா, வார வாரம் வந்து திட்டிட்டு போற அப்பாவா அக்காவா? ஆமா, நீயும் எவ்வளோ பறக்குற, உனக்கு இந்த ஜெட்லாக் எல்லாம் வருமா? என்னடி கர். ஆனா நானும் இன்னைக்கு வெளியில போக போறேன், இபி பில் கட்ட போறேன். பாலு கிட்ட சொன்ன ஆன்லைன்ல கட்டுன்னு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல தானே நான் அயன் பண்ண புடவை கட்டிட்டு வெளியில போக முடியும். கரெக்ட் தானே? சரி நான் கிளம்புறேன். பாய் பாகு.
ஏ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீ என்னடா சோசியலிச பொது உடம்புன்னு பேசிட்டு இருக்க? இதோ பார், மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். இதே தான் பல வருஷம் சொல்லிட்டு இருக்க. உன் குடும்ப பிரச்சனை மாறிச்சா? அதே வீடு, ஓட்ட சைக்கிள், இங்கே உன் பொண்டாட்டியோட உன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணா தான் நீ புள்ள பத்துக்க முடியும். கரெக்டாக வரப்போகுது தெரியுமா? யாருக்கிட்டே ஒன்று மாதிரி பல பேர் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இதில் நீ வேறையா? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு என் எதிர்த்தா தீர்மானிக்கிறான். அப்போ அது விட நீ தீர்மானிக்கலையா? இவ்வளவு தீவிரம் ஒத்துக்க. யோ வேலை பார்க்காம என்னையா பண்றீங்க? என்னால முடியல. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? ஸ்கூல் பசங்க மாதிரி தினம் டிசைனா சண்டை. எதை பத்தியா கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பேப்பரை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுது. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் பேப்பரோட வந்துடுறீங்க. காலையில வந்ததும் மணி ஆட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க மணி அடிச்சு அவர் காஜாவே கிழிஞ்சு போச்சு. என்னால சத்தியமா முடியல. என்னை விட்டுருங்க. என்னை விட பெட்டரா உங்களுக்கு நானே ஆள் பார்த்துறேன். பட்டர் நான் வேண்டாம், கேர்ட் ரைஸ் போதும். ஓ, இத காதல மாட்டுங்க. ரொம்ப ஆட்டாதீங்க, அந்தர போது. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன் நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஹரித்வார். ஹரித்வார். வாவ், பிடிக்கும். ஒரு டென்ஷன் தான் தூங்கணும். டிராவல் பண்ண கலைப்புல நல்லா தூங்கிட்டேன். விடி காலையில முழிப்பு வந்துச்சு. எழுந்து வெளியில வந்து வாட்? போனதே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது? அம்மா தான் இது சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்லி கேட்பேன். அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்லை. ஆனா அவங்க சொன்னாரு இன்னும் என் மனசுலே இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நாங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு சின்ன ஹரித்வார் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் வைஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்னப்பா நீ இவ்வளவு வருஷமா உன் கடையில தானே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு டோர் டெலிவரி கேட்டா முடியாதுங்கிற? என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பிஸியா இருக்கானே, நீங்க வேணா பாருங்களேன். யார் இவனா? பார்த்தேன். இல்லைங்க, இவங்க ஃபோன் பண்ணும்போது பையன் பிஸியா இருந்தான்னு சொன்னேன். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு கம்மியா சரக்கு வாங்கினா டோர் டெலிவரி பண்ண முடியாது. ஏதோ மூட்டு வலின்னு கேட்டேன். எனக்கு தான் மூட்டு வலி. 8 வருஷமா என்ன தேய்ச்சி நிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? பிடிங்க, இந்தாங்க பில் வாங்கிட்டு போங்க. விஜி, நான் வரேம்மா. சரி மேம்.
அதை எடுத்துருங்க. எடுத்துறேன். ஹலோ, ரூபா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹார்பிக் வேணும். ரெட்டா ப்ளூவா மேடம்? என்ன வித்தியாசம்? அப்பாஸ் ரெட் கலர் பேண்ட் போட்டு வந்தா தரை க்ளீன் பண்றதுக்கு, ப்ளூ பேண்ட் மத்ததுக்கு. அப்ப ரெட்டியே கொடுத்து அனுப்புங்க. உடனே உடனே. தெரியும்ல? போர்சி தானே? சரி கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே. நீங்களே கொண்டு போவீங்களா இல்ல அப்பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைங்க மேடம், ரூபா மேடம்க்கு காய்ச்சலாம், அதான். தெரியும், காலையில பார்லர் போயிட்டு இருந்தாங்க, அப்ப சொன்னாங்க. பாத்தீங்களா, முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர் போவாங்க, இப்போ காய்ச்சலுக்கே பியூட்டி பார்லர் போறாங்க. என்ன டெவலப்மெண்ட்! ஜிஎஸ்டி வந்துச்சு, மூட்டு வலி அதிகமாகி போச்சு. இந்தாங்க. வேணாம், பிளாஸ்டிக்கு கெடுதல். தேங்க்ஸ் மேடம். ஏய், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படியே. வீடியோ கேம்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல, இந்தா. மா இது ரொம்ப போர் அடிக்குதுமா. இந்த ட்ராங்கலோட ஹைட்டை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது, ஆனா இது நல்லா படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அங்க போய் ஹாயா உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய், கூட கூட பேசாத. ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி, இந்த மேட்ச் முடிச்சுட்டு தமிழ் படி. தமிழுக்கு ஒன்று அழுத்தம் சொல்லிட்டு எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறீங்க? ஆ, என்னது டேட் ஆஃப் பர்த்தா? அது எதுக்கு இப்போ? சரி, நோட் பண்ணிக்கங்க. நவம்பர் 12, சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, ஜட்டி சைஸ் 85, பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். போதுமா? பின்ன வாங்கி 3 மாசத்துல சவுண்டு ஃபால்ட் ஆகி யார் பேசினாலும் மொட்டராஜேந்திரன் பேசுகிற மாதிரி கேட்குது. ஏய் படி. என்கிட்ட வழக்கமாக பேசுவார்ல, அவர் பேர் என்ன? அசோக். அசோக், அவரை பேச சொல்லுங்க. அசோக் லீவா? நான் உங்கள் ஓனருக்கு மெயில் அனுப்புகிறேன். அவர் கொரியாவில் இருந்தானே, கோயம்புத்தூரில் இருந்தானே. இந்த பாருங்க, நான் உங்களை கன்சியூமர் கோர்ட்டில் சந்திக்கிறேன். உங்களுக்கு தான் பிரச்சனை என்னன்னு புரியலையே. இந்த பாருங்க, ஹலோ, நான் சொல்ற முதல்ல கேளுங்க. கூட கூட பேசிக்கிட்டு எனக்கு டிவி மெக்கானிக் வேண்டாம். ஐ வாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே. பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மிரட்டினதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். நானும் 3 மாசமா போராடி இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் போய் நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம ஹனிமூனுக்கு ஊட்டி போகணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க ரூம்ல இதே மாதிரி டிவி ரிப்பேர் ஆகி நீ ஃபோன் பண்ணி கத்துனியே. அந்த டிவி மெக்கானிக்கு நைட் 9 மணிக்கு ரூம்குள்ள வந்தா. நீ அவனை உள்ளே விடாம எப்படி விரட்டின? என்ன பண்றது, அப்ப நீ புதுசு, டிவி பழசு. இப்ப அப்படி இல்லையே. அம்மா, நான் பழசா? என்னவே அடிக்கிறியா கள்ளி? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும்? சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். தப்பா பாடு, தப்பா பாடு.